வணக்கம். உங்கள் ரமேஷ் ஓம் பேசிட்டு இருக்கேன். திருமல லேட்டஸ்ட் அப்டேட்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ்ல பக்தர்கள் கேட்டிருக்கிற காமன் டவுட்ஸ்ன்னு பார்த்தோம்னா, நிறைய பக்தர்கள் கேட்டிருக்கிற டவுட் நாங்க புக் பண்ண டைமுக்குன்னா பிஃபோரா போனா அலோ பண்ணுவாங்களா தரிசனத்துக்குன்ற மாதிரி காமனா நிறைய பேர் கேட்குற டவுட் இதுதான். நாங்க நைட் புக் பண்ணியிருக்கிறோம் 8 மணி தரிசனத்துக்கு, நாங்க காலையிலேயே போக முடியுமான்ற மாதிரி காமனா கேட்குற டவுட் இது. இன்னைக்கு ஸ்டேட்டஸ் படி பார்த்தோம்னா, அதாவது ஆஸ் பர் டிடிடி ரூல் உங்க ஷெட்யூல் டைமுக்கு வாங்க என்ற மாதிரி தான் அவங்க அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறாங்க. ஒரு 1 ஹவர் பிஃபோராக போனால் அலோவ் பண்ணுவாங்க. ஜென்ரலாக இப்போ மத்தியான டைமுக்கு புக் பண்ணியிருந்தா கூட நம்ம காலையில் போனால் அங்கே அலோவ் பண்ணுறதுன்றது அங்கே சுச்சுவேஷன் மேல் தான் டிபெண்ட் ஆகும். நம்ம நைட்டு புக் பண்ணிவிட்டு காலையிலே போனால் அலோவ் பண்ணுவாங்கன்னு கரெக்டாக நம்ம சொல்ல முடியாது. அது இல்லாமல் இப்போ ஏஐ சிஸ்டம்ன்றது டெக்னிக்கல் சேஞ்சஸ்ன்றது இப்போ நடந்துட்டு இருக்கு, அண்டர் ப்ராசஸில் இருக்கு. ஸோ இனிமேல் ஃபியூச்சரில் நம்ம ஷெட்யூல்டு எக்ஸாக்ட் டைமுக்கு போகிற மாதிரி தான் இருக்கும். இன்னைக்கு ஸ்டேட்டஸ் படி அலோவ் பண்ணுறாங்க. அதாவது ஷெட்யூல் டைம்ன்றது பார்க்கறதுக்கான கூட, அதாவது டேட்ன்றது சேஞ்ச் ஆகக்கூடாது. சேம் டேட்டில் எந்த ஷெட்யூல் டைம் போனாலும் அங்கே அலோடுன்றது அங்கே சுச்சுவேஷன் மேல் தான் டிபெண்ட் ஆகும். நம்ம அங்கே ரிக்வஸ்ட் பண்ணால் கூட அலோவ் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது. இன்றைக்கி ஸ்டேட்டஸ் படி நம்ம அலோவ் பண்ணுவாங்கன்னு நம்ம சொல்ல முடியாது. ஃபியூச்சரில் ஏஐ சிஸ்டம்ன்றது அண்டர் ப்ராசஸில் இருக்குது. டெக்னிக்கல் சேஞ்சஸ்ன்றது வரதுனால ஃபியூச்சரில் இனிமேல் நம்ம ஷெட்யூல் டைமுக்கு போக முடியும். நம்ம எக்ஸாக்ட் ஷெட்யூல் டைமுக்குன்றது போனால் ஃபாஸ்ட்டாக தரிசனம் பார்த்துட்டு வெளியே வர மாதிரி இப்போ டெக்னிக்கல் சேஞ்சஸ்ன்றது பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் ஒரு பக்தர் கேட்டிருந்த டவுட் நாங்கள் வருஷா வருஷம் பிரம்மோற்சவத்தில் ஸ்வர்ணரதம் கருட சேவாக்கு மறுநாள் வருதுல்ல, அந்த ஸ்வர்ண ரதம்ன்றது பார்த்துட்டு தான் வருவோம். ஆனால் இந்த வருஷம் நாங்கள் கருட சேவா பார்த்துட்டு நாங்கள் கிளம்பி வந்துட்டோம். ஸோ எங்களுக்கு ஸ்வர்ண ரதம் பார்க்கல, நெக்ஸ்ட் எப்போ பார்க்கலான்ற மாதிரி டவுட் கேட்டிருக்கீங்க. நீங்கள் டிசம்பர் 30ஆம் தேதி வைகுண்ட ஏகாதசி, வைகுண்ட துவார தரிசனம் இருக்குல்ல, ஸோ அன்னைக்கு ஸ்வர்ண ரதம் இருக்கு, நீங்கள் அன்னைக்கு பார்க்கலாம். அதே போல் ஒரு பக்தர் கேட்டிருந்த டவுட் ரத சப்தமி, அதாவது 2026 ஜனவரி 25ஆம் தேதி ரத சப்தமி வருது. ஸோ அந்த ரத சப்தமிக்கு நாங்கள் வரலான்னு இருக்கோம். வாகன சேவாஸ் எல்லாமே நடக்குமான்ற மாதிரி டவுட் கேட்டிருக்கீங்க. ரத சப்தமின்றது திருமலால ஒரு மினி பிரம்மோற்சவம்னே சொல்லலாம். ஒரு மினி பிரம்மோற்சவமே ரத சப்தமி அன்று நடக்கும். அதாவது 2026 ஜனவரி 25ஆம் தேதி வருது. ஸோ இந்த ரத சப்தமிக்கு சம்பந்தப்பட்ட அப்டேட்ன்றது நான் நேற்று தான் ஒரு வீடியோ ஷேர் பண்ணினேன். அதில் டீட்டெயில்ஸ் பாருங்கள். தர்ஷனத்துக்கு சம்பந்தப்பட்ட அப்டேட்ன்றது நான் அதில் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு ரத சப்தமின்னு வாகன சேவாசன்னு பார்த்தோம்னா எல்லாமே நடக்கும். நாங்கள் வச்சுருக்கேன் பாருங்கள் லிஸ்ட்டு. இது இந்த வருஷம், அதாவது 2025 பிப்ரவரி 4ஆம் தேதி இது ரத சப்தமி அன்னைக்கு நடந்த லிஸ்ட் இது. இதே தான் இந்த வாகன சேவாசை திருப்பி நெக்ஸ்ட் கம்மிங் ரத சப்தமியில் நடக்கும். திருமலா ஸ்ரீவாரி 4 மாட வீதியில் நடக்கிற வாகன சேவாசன்றது காலையில் ஒரு 5 மணிலேருந்து ராத்திரி 9 மணி வரைக்கும் நடக்கும். சூரிய பிரபா வாகனம், சின்னசேஷ வாகனம், கருட வாகனம், ஹனுமந்த வாகனம், சக்கரஸ்நானம், கல்பவருக்ஷ வாகனம், சர்வ பூபால வாகனம், சந்திரபிரபா வாகனம், 4 மாட வீதி ஸ்டெப்ஸில் உட்காந்துட்டோம்னா இந்த வாகன சேவாசெல்லாம் நம்ம பார்க்கலாம். ஒரு மினி பிரம்மோற்சவமே நடக்கும். நெக்ஸ்ட் திருச்சானூர் பத்மாவதி தாயார் டெம்பிளில் நடக்கிற வார்ஷிக பிரம்மோற்சவம் எப்போ வரும்னு கேட்டிருக்கீங்க. நவம்பர் 17ஆம் தேதியிலிருந்து நவம்பர் 25ஆம் தேதி வரைக்கும் திருச்சானூர் பத்மாவதி அம்மவாரி ஆனுவல் பிரம்மோற்சவம் வருது. ஓகேங்களா? நவம்பர் 17ஆம் தேதியிலிருந்து நவம்பர் 25ஆம் தேதி வரைக்கும். 25ஆம் தேதின்னு பார்த்தோம்னா அன்னைக்கு பஞ்சமி தீர்த்தம் சக்கரஸ்நானம் நடக்கும்ல. ஸோ பஞ்சமி தீர்த்தம்ன்றது நவம்பர் 25ஆம் தேதி வருது. ஓகேங்களா? அதே போல் ஸ்வர்ணரதம் கூட திருச்சானூர் பத்மாவதி தாயார் டெம்பிளில் இந்த பிரம்மோற்சவத்தில் ஒரு பார்ட்டாக ஸ்வர்ணரதம்ன்றது பிரம்மாண்டமாக நடக்கும். அது நவம்பர் 22ஆம் தேதி வருது. இது போல் திருமலா திருப்பதி அப்டேட்ஸ்க்காக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் கொடுக்குற இன்ஃபர்மேஷன் எல்லாம் மிஸ் ஆகாமல் உங்களுக்கு கரெக்டாக ரீச் ஆகும். ஓகே, நெக்ஸ்ட் அப்டேட்டில் மீட் பண்ணுவோம்.